ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். செய்யப்பட்டது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. காவல்துறை அது குற்றம் குறித்த பொழுது அரசியல் படுகொலையோ ஜாதிய படுகொலையோ வேறு பல காரணங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பல கிட்டத்தட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் சாதாரண மனிதர் கூட வாழ முடியாத ஒரு நிலை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சாமியார் 121 பேரை கொண்டுட்டான். அந்த சாமியார் மேலே நீ எஃப்ஐஆர் கூட போடலை. இதை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களின் தலைவர்களுக்கும் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இரங்கல் உரையாற்றிய செல்வ பெருந்தகை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு போராடும் தலைவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பின் யார் இருந்தார்கள், எதற்காக எப்படிப்பட்ட பாதக செயல் இந்த கோழைகளால் நடத்தப்பட்டது என்பதை நாட்டு மக்களுக்கும் சட்டத்தின் முன்னும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு தலைவனை, ஒரு தேசிய கட்சியில் இருக்கின்ற மாநில தலைவரை, எல்லோருக்கும் உதவும் தலைவரை துணிச்சலாக கை வைக்கிறார்கள் என்றால், கிராமங்களிலும் மாவட்டங்களிலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக போராடும் தலைவர்கள் என்ன பாதுகாப்பில் இருக்க போகிறார்கள் என்ற கேள்வி இந்த மரணத்தின் மூலமாக எழுகிறது. தலித் மக்களுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். கிராமங்களிலே தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற இளைஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.